பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு இளைஞர்களின் மீதான இரட்டை அராஜகத்தின் அடையாளமாக மாறியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் டிசம்பர் 13 அன்று நடைபெற்ற முதல்நிலை தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தேர்வர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நேற்று பாட்னாவில் போராட்டம் நடத்திய தேர்வர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டு கருத்து தெரிவித்துள்ள பிரியங்கா காந்தி, பீகாரில் கடந்த 3 நாட்களில் 2வது முறையாக மாணவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இருப்பதாகவும் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் ஊழல் ஆகியவற்றை தடுக்க வேண்டியது அரசின் பணி என தெரிவித்துள்ளார். இந்த கடும் குளிரில் இளைஞர்களின் மீது தடியடி மற்றும் தண்ணீரை பீச்சி அடிப்பது என்பது மனிதத்தன்மையற்ற செயல் எனவும் பாஜகவில் இரட்டை எஞ்சின் அரசு இளைஞர்களின் மீதான இரட்டை அராஜகத்தின் அடையாளமாக மாறியுள்ளதாக விமர்சித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.